இந்த வீடியோட காஃப் வெப் சீரிஸோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க என்ன எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் வந்து அந்த ஹாஸ்டல விட்டு வெளிய வர முடியல. அப்ப அந்த ஹாஸ்டலுக்கு வந்து புதுசா ஒரு பொண்ணு வந்து வராங்க. அவங்க வந்து எப்படின்னா வந்து காலேஜ்ல படிக்கும்போது 3 பேர் கொண்டு போய் வந்து காலேஜ் ஃபங்ஷன்ல வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த துக்கத்தோடயே வந்து இந்த ஹாஸ்டல்ல வந்து சேர்றாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டியாந்து வந்து விட்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து என்னன்னா வந்து தன்னை வந்து ஒரு ஆத்மா வந்து ஏத்துக்கிறதுக்காண்டி வந்து நெறையா பொண்ணுங்கள வந்து பலி குடுத்துட்டு வந்து இருக்காரு. இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரம்மாவ காட்டுறாங்க. அவங்க தன்னோட பையன காணோம் ஒரு 2 வாரமா. அதனால வந்து அவர வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்ப வந்து அந்த புதுசா அந்த பொண்ணு இருக்காங்கன்னா, அவங்களோட இருக்க ரூம்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நடக்கிற மாரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்ப இந்த 4 பொண்ணுங்களும் வந்து ஹாஸ்டல விட்டு வெளிய போகாதனால வந்து அந்த ஒரு டாக்டர் இருந்தார்ல, இது மாரி வந்து நரபலி குடுத்துட்டு இருந்தாரு. அவர வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இந்த ஹாஸ்டல விட்டு நீங்க 4 பேர் வந்து வெளிய போ முடியாது. வெளிய போகணும்னா வந்து எனக்கு ஒரு ஆத்மா வேணும் அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு. உடனே வந்து இந்த புதுசா அந்த பொண்ணோட சாப்பிடுற இதுல வந்து அவங்க ஏதோ வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து குடுத்துடுறாங்க. இப்ப வந்து இந்த பொண்ணு வந்து புதுசா வந்த பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு போறா. அங்க நக்குல்னு ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறான். அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா வந்து காலேஜ்ல வந்து அவன வந்து ரேப் பண்ணற ஒருத்தன்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறான். அப்ப வந்து அந்த நக்குல் சொல்றான், "நான் அவன் கிடையாது" அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்றான். ஒரு நாளு இவங்க அந்த நக்குல் பையன் கூட வந்து பார்ட்டிக்கு வந்து போறாங்க. அப்ப காலேஜ்ல இவங்க ரேப் பண்ண 3 பேர வந்து இன்னும் 2 பேர வந்து அவங்க வந்து ஒண்ணா சேர்ந்து வந்து பார்த்துடுறாங்க. டாக்டர் குடுத்த மருந்து வந்து இந்த பொண்ணு உடம்புல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நக்குல் ஒரு நாள் வந்து ஹாஸ்டல்ல வந்து அந்த பொண்ண வந்து விட போறதுக்காண்டி போறாரு. அப்ப கூட நான் அந்த நக்குலோட 2 ஃப்ரெண்டு வந்து வராங்க. அப்ப அவள வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறதுக்காண்டி. அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவள வந்து கொலை பண்ணவும் பார்க்குறாங்க. அப்ப அவ உடம்புக்குள்ள வந்து அந்த பேய் வந்து பூந்துருது. அந்த ஹாஸ்டல்ல ஒரு பேய் இருக்கு. அது வந்து பூந்துருது. அது பூந்து நக்குலோட 2 ஃப்ரெண்டையும் வந்து கொன்னுருது. இந்த பக்கம் அந்த 4 பொண்ணுங்க ஏன் ஹாஸ்டல் விட்டு வெளிய வரேன்னு சொல்லி பார்த்தா, நியூ இயர் அன்னைக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவோட பையன் இருக்காங்கல்ல, அவன வந்து இந்த ஹாஸ்டலுக்கு வந்து வர வச்சிருக்காங்க. வச்சு அடிச்சே வந்து அந்த 4 பேர வந்து கொன்னுருக்காங்க. அதுவும் எரிச்சு வேற போட்டுருக்காங்க. ஆனா அந்த 4 பேர வந்து வெளிய போக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து 2 பேர வந்து அந்த பேய் வந்து கொன்னுருது. அந்த டாக்டர் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வராரு. ஹாஸ்டலுக்கு வந்து அந்த புதுசா வந்திருக்க பொண்ணு உடம்புல இருக்க பேய வந்து எடுத்து வந்து தன்னோட உடம்புல வந்து ஏத்தி இவங்கள வந்து கொல்றதுக்காண்டி வந்து வராரு. அப்ப அந்த புதுசா வந்த பொண்ணு வந்து அந்த டாக்டர வந்து வெட்டி சாய்ச்சிடுறா. அந்த நக்குலுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்ப வந்து அவ அவ பேய் மாரி வந்து வந்து அந்த நக்குல் வந்து பில்டிங்லேருந்து வந்து தற்கொலை பண்ணி செத்துடுறான். இதோட வந்து அந்த டாக்டர் வந்து தான் வந்து இது மாரி வந்து சைக்கோ கில்லரு, இது மாரி பொண்ணுங்கள்லாம் வந்து கொலை பண்ணிட்டு இருந்தான். அதுக்காண்டி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி தான் வந்து கொன்னோம்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து முடியிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.